2023 வேற லெவல்ல இருக்க போது. ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கிறதே 28 நாள் தான். ஆனா நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உடைய எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா 30க்கு மேல இருக்கு. அந்த அளவுக்கான லான்ச்சஸ் வந்து இருக்க போது. சோ கீப் வெயிட்டிங். இந்த வீடியோல அந்த லிஸ்ட்ல என்னென்ன ஸ்மார்ட் போன்ஸ் இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறேன். டெய்லி ஒரு ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் கணக்கு வச்சா கூட நமக்கு 20 நாட்கள் 28 ஸ்மார்ட் போனை தானே கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து மனசுக்குள்ள குமிரிட்டு தான் இருக்கோம். என் டீம் எல்லாம் ஆல்ரெடி வந்து என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எது முக்கியமான டிவைஸோ எது நல்ல டிவைஸோ எங்களுக்கு தோணுதோ அதை மட்டும் தான் உங்களுக்கு கவர் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா இப்பெல்லாம் ரிவ்யூவும் அதிகமாக பண்றோம்ல நீங்க கேட்கறதின் பேரில். சரி, ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம். நம்ம லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மான லான்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸ் ஆஃபிஷியலி வந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இதுல என்ன வர போகுதுன்றது எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான். S23 சீரிஸ் கம்ப்ளீட்லி வந்து வரப்போகுது. S23 இருக்கட்டும், 23 பிளஸ்ஸா இருக்கட்டும், 23 அல்ட்ராவா இருக்கட்டும். பட் இது இல்லாமையும் உங்களுக்கு மற்ற ஒரு சில ப்ராடக்ட்ஸும் இருக்க போது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இயர்பட்ஸ் ப்ரோ அது வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக இன்னும் ஒரு சில சர்ப்ரைசிங்கான ஒரு சில லான்ச்சஸும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நமக்கு மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது மினிமமா 3 கம்பல்சரி. இரண்டாவதாக பிப்ரவரி 7ஆம் தேதி OnePlus உடைய லான்ச் ஈவென்ட் இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு OnePlus 11 அபிஷியல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இது கூடவே இன்னும் ஏகப்பட்ட மொபைல்ஸும் வரப்போகுதுங்க. ஏன்னா OnePlus 11R அப்படின்ற பேர்ல ஒரு மொபைல் போன் வரப்போறதா சொல்றாங்க. அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்ஸ் ப்ரோ 2 இருக்க போது, 65 இன்ச்சுக்கான டிவி இருக்க போது, ஒரு OnePlus கீபோர்டு இருக்க போது, ஒரு சர்ப்ரைசிங்லி யாரும் எதிர்பார்க்காத விதத்துல ஒரு ஷாக்கிங்கான OnePlus டேப்லெட்டையும் மேபி அவங்க அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்றது போல சொல்றாங்க. இப்பயே கிட்டத்தட்ட ஒரு 8-10 டிவைஸை சொல்லிட்டேன்ல. இன்னும் வருது. பிப்ரவரி 16ஆம் தேதி iQOO உடைய iQOO Neo 7 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதோட ஸ்பெக்கை மட்டும் வச்சு பார்க்கும்போது செம ஸ்பெசிஃபிகேஷனா இருக்கு. இதுல MediaTek உடைய Dimensity 8200 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்கு. 5000 mAh பேட்டரி, 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதோட பிரைசிங் அப்படின்றது 30,000 ரூபாய்க்கு உள்ள வரும் அப்படின்றது போல சொல்றாங்க. அண்ட் iQOO ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரைசிங்ல நல்ல காம்படிட்டிவான ஒரு ஸ்பெக் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவும் என்ன பிரைசிங்ல லான்ச் பண்றாங்கன்றத பார்க்கலாம். பிப்ரவரி 6ஆம் தேதி Poco உடைய X5 Pro இந்த ஸ்மார்ட் போன் கம்பல்சரி வந்து லான்ச் ஆக போகுது. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக தான் இருக்கு. உங்களுக்கு Snapdragon 778G வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் போன்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க போது. அண்ட் இதோட பிரைசிங் அப்ராக்சிமேட்லி அந்த 25,000 செக்மெண்ட்ல இருக்குன்றது தான் எதிர்பார்ப்புகள். ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல தான் நிறைய காம்படிஷன் இருக்கு. இதுவும் அதே செக்மெண்ட்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசிங் என்ட்ரியை கொடுக்கக்கூடியது Oppo தான். Oppo இந்த வாட்டி ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் போனை இந்தியாலையும் அறிமுகப்படுத்த போறதா ஒரு லீக் வந்திருக்கு. இது எதிரான பாத்தீங்கன்னா Oppo Find N2 Flip அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன். இதுல Dimensity 9000 Plus அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் இருக்க போது. அண்ட் இந்தியால மோட்டோரோலாக்கு அப்புறமா சாம்சங் மட்டும் தான் இப்ப கடைசி ஒரு 3 வருஷமா வந்து ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த Oppo ஸ்மார்ட் போன் ஏற்கனவே நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்காக கவர் பண்றதுக்கு. அண்ட் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப காம்பாக்டாவும் இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் மாதிரியும் தெரிஞ்சது ஆன் பேப்பர்ல மட்டும். வீடியோ எல்லாம் பார்க்கும்போது கையில இன்னும் வரல. பட் இது இந்தியா லான்ச் பண்ணாங்கன்னா செம சிறப்பா இருக்கும். அண்ட் சாம்சங்க்கு ஒரு நல்ல காம்படிஷனாகவும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, Oppo Reno 9 சீரிஸுமே இந்த மாதமே இந்தியாவில் லான்ச் பண்றதுக்கான ஒரு சில பிளான்ஸ்ல வந்து இருக்கிறதா வந்து ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் தான் இதுல வந்து இருக்கு. கம்பல்சரி டேட் வந்து தெரியல. பட் மேபி இந்த பிப்ரவரி மாதமே கடைசிக்குள்ள இந்த Reno 9 சீரிஸ் வரலாம் அப்படின்றது போல எதிர்பார்ப்புகள் இருக்கு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு Asus ROG போனையும் இதே மாதத்துல லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்றாங்களா. இதுல 2 வெர்ஷன் இருக்கும் அப்படின்றத போல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 9000 Plus அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா Snapdragon உடைய 8 Gen 1 அந்த ப்ராசஸரோட ஒரு மொபைல் போன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. இதுவும் மிட் பிப்ரவரியில வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இன்னும் லிஸ்ட் போய்கிட்டே தான் இருக்கு. சோ பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா சொல்றேன். Infinix கிட்ட இருந்து இந்த மாசம் மட்டும் கிட்டத்தட்ட 4 ல இருந்து 5 புது ஸ்மார்ட் போன்ஸ் மினிமமா வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறது Infinix உடைய 05G ன்னு சொல்லி 2023 வெர்ஷன் வந்து அவங்க லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். நம்ம ரீசெண்டா கூட ஒரு Infinix ஸ்மார்ட் போன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கவர் பண்ணியிருந்தோம். பார்க்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருந்து ஒரு சின்ன ஃபீட்பேக்ஸ் கொடுத்திருந்தோம். அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல காம்படிஷன் மார்க்கெட்ல இருக்கும். மோட்டோரோலா இந்த வாட்டி பட்ஜெட் செக்மெண்ட்ல அந்த E சீரிஸ் ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ண போறதா ஒரு லீக் வந்திருக்கு. சோ இதுல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மொபைல் போன் வரப்போகுது. ஒன்னு யூனிசாக் ப்ராசஸரோட, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா MediaTek ப்ராசஸரோட. ரெண்டுமே அந்த 10,000 அந்த பட்ஜெட்டுக்குள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அவந்தா சுட்டா சத்தம் ரிப்பீட் ரொம்ப நாளா ஆள காணாம போயிச்சுல. பட் திரும்ப வந்துட்டாங்க. Realme 10S அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G ஸ்மார்ட் போனை இந்தியால மேபி லான்ச் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
Dimensity 810 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்கும். நான் குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இது எல்லாமே சேர்த்து இவங்களும் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லயே இந்த மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் ரியல்மி இந்த ஒரு மொபைலோட ஸ்டாப் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு கேஷுவல் லான்ச்சாக தான் இருக்க போது. பட் முக்கியமான ஒரு லான்ச்சும் அந்த நியோ சீரிஸ்ல இவங்க இந்த மந்த் பிளான் பண்ணலாம். மேபி எண்டுக்குள்ள பார்க்கலாம். அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல, அதனால நான் அப்படி சொல்லலை. பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அது வந்தாலும் வரலாம். 210 வாட்டா, 20 வாட்டா, 30 வாட்டா கெஸ் பண்ண முடியுமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன ஃபோனுன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே டெக் நியூஸ்ல சொல்லிட்டேன், கண்டிப்பா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். Xiaomi இந்த மாசம் அவங்களுடைய 13 சீரிஸ் லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. நம்ம ரீசெண்டா கூட இம்போர்ட் பண்ணி சைனீஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தேன். பார்க்கறதுக்கு மொபைல் சூப்பரா இருந்துச்சு. லைக்கோடைய பார்ட்னர்ஷிப்போட கேமராலாம் வேற லெவல்ல இருந்தது. வீடியோ பார்க்கணும்னா ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஆனா உண்மையிலேயே ரீசெண்ட் டைம்ல நான் யூஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்ம் ஃபேக்டர், கேமரா எல்லாமே அதுல இருந்தது. அந்த சீரிஸை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கலக்கலா இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மிலையும் ஒரு மொபைல் ஃபோன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ரெட்மி 12 இல்லாட்டி 12C 12S அந்த பேர்ல ஏதாச்சும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்றது போல சொல்றாங்க. ரெட்மி 12 லான்ச் பண்ணுங்க, அதுவே போதும். என்ன சொல்றீங்க? கடைசியா வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் அவங்களுடைய A54, அதாவது வந்து இது A54 M54ன்றது இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. பட் அந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு மொபைல் வந்து இந்த மாதம் இருக்கும் அப்படின்றது போல சொல்றாங்க. அதாவது M சீரிஸ்லயும் A சீரிஸ்லயும் கம்பல்சரி மினிமம் 1 இல்ல 2 ஸ்மார்ட் போன்ஸ் வந்து லான்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எல்லா ஸ்மார்ட் போனும் இனிமேட் AMOLED டிஸ்பிளேயோட தான் வரும் அண்ட் 5G தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக TFT எல்லாம் கொடுத்ததுனால பயங்கர சண்டை நான் போட்டிருக்கேன். பட் நமக்கு AMOLED டிஸ்பிளேயோட வந்தா சந்தோஷமே. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் சும்மா எப்படி இருந்துச்சு? அப்படியே ஒரு புயல் அடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சா? அப்படிதான். பட் கவலைப்படாதீங்க, புயல்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம சேனல் இருக்கு. தமிழ் டெக்ல உங்களுக்கான இதில் வரக்கூடிய முக்காவாசி ஸ்மார்ட் போனுடைய பெஸ்ட் கவரேஜ், ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நினைக்கிறது என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கமிங் சூன், வேற லெவலில் கொண்டு வர போறோம். அண்ட் அடுத்த மாதம் நிறைய விதமான சர்ப்ரைசஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.